பூக்கள். செஃப், உன்ன ஒரு ரெசிபி செய்ய சொன்ன என்னாச்சு? பண்ணிட்டு செஃப். இதான் நான் ரெடி பண்ண டிஷ். டிஃபரெண்டா ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படியா? நீங்க புதுசா ஒரு ரெசிபி ட்ரை பண்ண சொன்னீங்கல்ல, அதான் வீட்ல ட்ரை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்க. சூப்பர். டேஸ்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குமா? Thank you செஃப். நீ இதை எதுலமா பண்ண? மூங்கில் அரிசி கொழுக்கட்டை செஃப். மூங்கில் அரிசி கொழுக்கட்டையா? மூங்கில் அரிசியில சாப்பாடு மட்டும்தான் செய்வாங்க. அதுவும் இப்ப மலை கிராமங்கள்ல தான் செய்யறாங்க. ஆனா நீ இதுல கொழுக்கட்டை வேற செஞ்சிருக்க. சூப்பர். Thank you செஃப். புதுசா ஏதாவது ரெசிபி பண்ணி எடுத்துட்டு வருவேன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி டிஷ் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. Keep it up. Well done. Thank you செஃப். Thank you so much. ஆமா, இதுக்காக ரொம்ப ரிசர்ச் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்தியா? இல்ல செஃப். ஆக்சுவலா இது என்னோட ஐடியாவே இல்ல. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்த ஐடியா. இதுக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்கிற ஐடியாவே அவர்தான் கொடுத்தாரு. இதுக்காக வில்லேஜ் எல்லாம் போயிட்டு ஸ்டடி எல்லாம் பண்ணோம். அங்கதான் இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது. என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷ என்னால கண்டிப்பா பண்ணிருக்கவே முடியாது. வேதா, சொல்லுங்க செஃப். உன் ஹஸ்பண்ட பத்தி பேசினதுக்கு சாரிமா. ஐயோ, எதுக்கு சாரிலாம்? இல்ல, அன்னைக்கு நீ அப்படி ஒரு டிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்த. அத உன் ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணாருன்னு சொன்ன. அப்ப அவருக்கு நீ ஜெயிக்கிறதுல விருப்பம் இல்லையான்னு கேட்டேன். ஆனா இப்ப அவரே உனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. அதான் சொன்னேன், அவர்கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிருமா. ஐயோ பரவாயில்ல செஃப், இதுல என்ன இருக்கு? இல்ல வேதா, உண்மையிலேயே நீ ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமா. சொல்லுங்க செஃப். இப்ப நீ குக் பண்ணது உன்னோட ஓன் டிஷ். நீ செலக்ட் பண்ணி நீ குக் பண்ணது. ஆனா காம்படிஷன்ல அவங்க சொல்றதுதான் நாம குக் பண்ணி ஆகணும். அதுக்கேத்த மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஓகே செஃப். நீ இதுவரைக்கும் கத்துக்கிட்டது எல்லாமே ட்ரைனிங் தான். ஆனா காம்படிஷன்ல உன்னோட பெஸ்ட்டை கொடுக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணு. சரி. சரிமா, இன்னைக்கு நான் சொல்ற இன்கிரிடியன்ட் வச்சு ட்ரை பண்ணு. ஓகே செஃப். என்ன இன்கிரிடியன்ட்? மஷ்ரூம்மா. மஷ்ரூமா? ஆமாமா. ஏன் அப்படி கேக்குற? செஃப், மஷ்ரூம். இத பாரு வேதா, நான் உனக்கு இது வரைக்கும் எல்லா டிஷ்ஷையும் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். நீ எல்லாம் குக் பண்ணிருக்க. ஆனா மஷ்ரூமை வச்சு இது வரைக்கும் நீ எந்த ஒரு டிஷ்ஷையும் பண்ணதே இல்லை. அதனால தான் சொல்றேன். மஷ்ரூம் வச்சு குக் பண்ணு, நான் உனக்கு கைட் பண்றேன். மஷ்ரூம். என்னம்மா, எனி ப்ராப்ளம்? இல்ல செஃப், அது மஷ்ரூமை தவிர வேற எந்த இன்கிரிடியன்ட் வேணாலும் கொடுங்க, நான் குக் பண்றேன். இந்த மஷ்ரூம் மட்டும் வேண்டாமே ப்ளீஸ். ஏன் மஷ்ரூம் வேணாங்கற? இல்ல செஃப், எனக்கு சின்ன வயசுல இருந்தே மஷ்ரூம்னாலே ரொம்ப அலர்ஜி. சுத்தமா பிடிக்காது, பார்த்தா கூட பிடிக்காது. அத பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும் செஃப். ஏன் அப்படி? இல்ல செஃப், சின்ன வயசுல ஒரு தடவை வீட்ல மஷ்ரூம் செஞ்சு கொடுத்தாங்க. அத நான் சாப்பிட்டேன். எனக்கு அது செட்டே ஆகல. அதுல இருந்து நான் அதை தொடர்றதே இல்லை. அதனாலதான் எனக்கு அது சமைக்கிறதுல விருப்பம் இல்லை செஃப். என்ன வேதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு போட்டின்னு வந்துட்டா எல்லா இன்கிரிடியன்ட்டும் வருமா? இது பிடிக்காது, அது பிடிக்காது, இதை செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாதுமா. ஒரு சமையல்காரன் பாகுபாடு இல்லாம எல்லாத்தையும் சமைக்கிறவனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எதுக்கு இந்த ப்ரொஃபஷனுக்கு வரணும்? வேதா, இப்படி இருந்தா ஒன்னும் பண்ண முடியாதுமா. சாரி செஃப். என்கிட்ட எதுக்குமா சாரி சொல்ற? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏமா, சமைக்கிறதுல இப்படிலாம் ஒரு பாலிசி இருந்தா என்ன பண்றதுமா?
வேணா ஒன்று பண்ணு, காம்படிஷன்ல மஷ்ரூம் வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. அதை தவிர வேற என்ன பண்றது? சரிம்மா, காம்படிஷனுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க. சரிங்க செஃப். போட்டியில கலந்துக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் ரெடியா இருக்கணும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்க. சொல்லுங்க செஃப். கான்சென்ட்ரேஷன். முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், குக் பண்ணும்போது எதை பத்தியும் திங்க் பண்ணக்கூடாது. கவனம் முழுக்க அதுல தான் இருக்கணும். உனக்கு பர்சனலா சில ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா சமைக்கும் போது அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே கூடாது. அப்புறம் உனக்கு தான் ப்ராப்ளம். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ டு வின் யுவர் காம்படிஷன் concentration is very very important. Please keep that in your mind. அதை மட்டும் சரி பண்ணிக்கோ, கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு காம்படிஷன்ல கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். ஹலோ, என்னங்க ஆளு பக்கத்தில் நிற்கிறது கூட தெரில அப்படின்னு யோசனை? இல்லைங்க, நாளைக்கு காம்படிஷன்ல அதான் கொஞ்சம் டென்ஷனா படபடப்பா இருக்கு. நல்ல டிஷ் பண்ணணும். ஆனா என்ன டிஷ் பண்ண போறேன்னே தெரியல. நாளைக்கு என்ன பண்றது? குடிங்க. எதுக்குங்க இப்ப பால்? நல்லா கேட்டீங்க. வெறும் வயிற்றோட பார்த்தா உடம்பு இன்னத்துக்கு ஆகும். குடிங்க, தெம்பா இருக்கும். ஏன் கப்பு கப்புன்னு அடிங்க. இல்ல நாளை கொடுங்க. தேங்க்ஸ். என்னத்துக்கு? இல்ல பாலெல்லாம் எடுத்துட்டு வந்து தரீங்களே. உலக மகா விஷயம் பாருங்க. கொடுங்க நீங்க. என்னங்க என்னாச்சு? இல்லைங்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. தூக்கம் வர மாதிரி தூங்கிடணும். ஐயோ, நைட்டு தூங்கிட்டேனா? ச்சே. ஐயோ. ஏங்க, நைட்டு நான் தூங்கிட்டேனா? ஆமா. என்னங்க நீங்க என்ன எழுப்பியிருக்கலாம்ல? எழுப்பணுமா?
எதுக்கு எழுப்பணும்? எதுக்கா? காம்படிஷன் இருக்குல்ல, நைட்டு முழுக்க ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருந்தேன். அதே பண்ணிருந்தீங்கன்னா எப்போ தூங்குவீங்க? நீங்கள் நிம்மதியாக தூங்கணுன்றதுக்காக தான் பாலில் தூக்க மாத்திரை போட்டு கொடுத்தேன். ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியங்க. தூங்கினா தான் மைண்ட் அப்படியே சாண்டை பிடிச்ச கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும், இல்லைன்னா மொக்கையிடும். நல்லா தூங்குனீங்களே, இப்போ மைண்டு ஷார்ப்பாக இருக்கும். இதே மூடோட போய் ஹோட்டலில் கலந்துக்கோங்க. சரிங்க, நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க. ஏங்க, நீங்களும் காம்படிஷன் நடக்கிற ஹோட்டலுக்கு வரீங்களா? இல்லை, எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த வேலையை நாளைக்கு பார்க்கலாம்ல. நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸுங்க. நல்லா இருக்குது. அது வேணாம், இது நான் வந்து என்னங்க பண்ண போறீங்க? போயிட்டு வாங்க, போங்க. ப்ளீஸ். இல்லைங்க, நீங்கள் தனியாக போனால் தான் ஜெயிக்க முடியும். போயிட்டு வாங்க. எனக்காக வரமாட்டீங்களா? எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குதுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னும் நான் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்காரு. குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் சார். எங்களோட செஃப் டீம் இந்த குவார்டர் ஃபைனல் லெவலுக்கு மொத்தம் 12 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக செலக்ட் ஆகாதவங்க எல்லாம் திறமையானவங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. லிஸ்ட்டை படிக்கிறேன், அவங்க தான் அடுத்த லெவலுக்கு போக போறாங்க. சித்தார்த், கௌதமன், இளங்கோவன், டேனியல், கிரேக் அண்ட் வேதவல்லி. செலக்ட் ஆன இந்த 12 மெம்பர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். போன டாஸ்க்ல நாங்க ஒரு இன்கிரிடியன்ட்டை கொடுத்து உங்களை குக் பண்ண சொன்னோம். ஆனா இந்த லெவல் அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இன்கிரிடியன்ட்டை வச்சு நீங்க குக் பண்ணலாம். எல்லா டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட ரிசல்ட்டை சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா லெவலுக்கும் குக்கிங் டியூரேஷன் 15 மினிட்ஸ் ஒன்லி. எல்லாரும் கிச்சனுக்கு போலாம். என்னம்மா டைம் ஆகிட்டு இருக்கு, யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எடுத்து சமைக்க ஆரம்பிங்க. சரிங்க செஃப். இல்லைங்க, நீங்கள் தனியாக போனால் தான் ஜெயிக்க முடியும். போயிட்டு வாங்க. எனக்காக வரமாட்டீங்களா? எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குதுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க.
ஐயோ, பலாக்காய் சூஸ் பண்ணிருக்கோம். இது எதுக்கு எடுத்துட்டு வந்தோம்? என்ன பண்றது இதை வச்சு? ரெடியா? ரெடி செஃப். ஓ சாரிம்மா, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இன்னொரு செஃப்பை கூப்பிடுறேன். சாரி. இல்ல, இது நான்வெஜ் இல்ல, வெஜ் ரெசிபி தான். பார்க்கிறதுக்கு நான்வெஜ் மாதிரி இருக்கம்மா. இல்ல செஃப், வெஜிடேரியன் தான். பார்க்கிறதுக்கு மட்டன் பிரியாணி மாதிரி இருக்க. ஜாக் ஃப்ரூட் பிரியாணி செஃப். ஜாக் ஃப்ரூட்டை வச்சு பிரியாணியா? லிசன், அடுத்த லெவலுக்கு யார் யார் போக போறீங்கிறத அனௌன்ஸ் பண்றேன். அடுத்த லெவலுக்கு 4 பேர் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கோம். எப்பவும் சொல்றதுதான், செலக்ட் ஆகாதவங்க எல்லாம் திறமசாலிங்க இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. அதே மாதிரி அடுத்த காம்படிஷன்ல எல்லாரும் மீட் பண்ணுவோம். இப்ப நான் லிஸ்ட் படிக்கிறேன், கேளுங்க. நந்தகுமார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். பிரபு. தேங்க்யூ சார். டேனியல் கிரேக். அண்ட் வேதவல்லி. அடுத்த லெவலுக்கு போற உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ செஃப். இப்போ அடுத்த டாஸ்க் என்னன்னு பார்ப்போம். வித்தவுட் ஃபயர் ரவுண்ட். ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட்டை எடுத்துக்கிட்டு அதை ஃபயர் இல்லாம குக் பண்ணணும். அதுல யாரோட டிஷ் நல்லா இருக்கோ அவங்க தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. Your task is ready. You can start now.
யூ finished your preparation? எஸ் செஃப். Okay.